இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பலகாரம் தான் செய்ய போகிறோம். கிருஷ்ணர்னாலே நிறைய பலகாரங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நிறைய ஐட்டங்கள் செஞ்சு வச்சு நம்ம கிருஷ்ணருக்கு படைச்சி சாமி கும்பிடுவோம். அந்த வகையில் ஒவ்வொரு பலகாரமாக செஞ்சு போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி செய்கிற பலகாரம் எள்ளு உருண்டையும் ரிப்பன் பக்கோடாவும் தான் நம்ம செய்ய போகிறோம். எள்ளு உருண்டை, நம்ம கடலை உருண்டை, நிறைய ஐட்டங்கள் செய்யலாம். இன்றைக்கி எள்ளு உருண்டையும் செஞ்சு காமிச்சிருக்கேன், ரிப்பன் பக்கோடாவும் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க, ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்க. அந்த இதையும் ரெசிபியும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது நீங்களும் கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்யலாம். இந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு எள்ளு உருண்டை செய்கிறதுக்கு 1/4 கிலோ எள் எடுத்திருக்கேன். நான் கருப்பு எல்லாம் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ எள்ளுக்கு 1/4 கிலோ வெல்லம் போடுறேன். கரெக்டாக இருக்கும். ஜாஸ்தி தேவைப்படனா 300 கிராம் வெல்லம் வேணால் போட்டுக்கலாம். சட்டியில் போட்டு வறுத்துட்றேன். நான் ஒரே தரியாவே வறுத்துட்டேன். எள்ளை நல்லா கொஞ்சம் படப்படன்னு பொரியும். எள்ளை கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக படப்படன்னு பொரியும் போது டப்புன்னு எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடணும். இல்லைன்னாக்கி கசப்படிச்சிடும். அதனால் லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டு கை விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதை வறுத்து முடிச்சுட்டு பார்ப்போம். இந்த மாதிரி லைட்டாக சடன்னு பொரியுது பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நம்ம அடுப்பை விட்டுட்டு பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ அடுப்பை விட்டுட்டு இறக்கிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இந்த ஆற வச்ச எள்ளை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை நான் சின்ன ஜாராக இருக்கிறதுனால 2 ட்ரிப்பாக அரைக்க போகிறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு ட்ரை அரைச்சி இது உள்ளே கொட்டிட்டேன். இது 2ஆம் தரமும் அரைச்சி இந்த ஜாரில் வச்சுருக்கேன். வெள்ளத்தை இந்த அரைச்ச ஜார்லேயே இதில் போட்டுக்கிடுவோம். எள்ளு நீங்கள் அரைக்கும் போது மிக்சியை அப்படியே சுற்றி விட்டு மிக்சியை இது பண்ணிங்கன்னாக்கி நல்லா கரெக்டாக இந்த மாதிரி உதிரியாக வரும். நீங்கள் வெல்லம் சேர்க்கும் போது கரெக்டான இதில் நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா திரண்டு வந்துடும். இப்போ பாதி வெள்ளத்தை போட்டுட்டு இப்போ அரைச்சி அதில் கொட்டிக்கிறேன். அதுக்கடுத்து இதையும் இந்த வெள்ளத்தையும் போட்டு அரைச்சி மொத்தமாக கொட்டிடுறேன். இந்த எல்லையே 2-3 தரையாக அரைச்சி வெல்லம் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டேன். இந்த அரைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா விட்டு அரைக்கணும். அரைக்கும் போது நல்லா நைஸாகவும் ஆகும். எண்ணெய் கசியும் போது உருண்டை எதுவுமே சேர்க்க தேவையில்லாத அளவுக்கு நம்ம பிடிச்சிடலாம். நல்லா இப்படி இந்த அளவுக்கு அரைக்கணும். இப்படி பிடிக்கும்போது உருண்டை வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் கசிகிற அளவுக்கு அரைச்சிடணும். அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துருவோம் எல்லாத்தையுமே. இப்போ நம்ம 2 தரையாக 3 தரையாக போட்டு அரைச்சதுனால ஒரு பக்கம் வெல்லமும் ஒரு பக்கம் ஜாஸ்தி வெல்லமும் ஒரு பக்கம் கம்மி வெல்லமும் இருக்கும். இதை நல்லா ஒன்று போல் நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுருவோம். கலந்து விட்டாச்சு. இப்போ உங்களுக்கு உருண்டை எந்த அளவுக்கு பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு இப்படியே நல்லா உருட்ட வேண்டிதான். உருட்டும் போதே நல்லா இப்படி வலுவலுன்னு உருட்டினோம்னா இப்படியே உருட்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா எண்ணெய் கசிஞ்சு நல்லா உருண்டை திரண்டு வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி உருண்டையை உருட்டி எடுத்துக்கலாம். இப்படி அமுக்கும் போதே நல்லா இப்படி அமுக்கிட்டு பிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கி நல்லா உருண்டை வந்துடும். இந்த மாதிரி எல்லா உருண்டையுமே உருட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்க, ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க. அந்த ரிப்பன் பக்கோடாவை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இந்த ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு இந்த டம்ளரால் 2 டம்ளர் நம்ம வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் உள்ளே சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர், அதே டம்ளரில் 1/2 டம்ளர் சிறுபருப்பை எடுத்துட்டு அதை நல்லா சட்டியில் போட்டு வறுத்துட்டு நல்லா 2 தண்ணி ஊற்றி கழுவிட்டு குக்கரில் வச்சு நல்லா ஒரு 3 விசில் வச்சு இறக்கியிருக்கேன். இதை ஆற வச்சுட்டு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துருவோம். நைஸாக வலுவலுன்னு எதுவும் தண்ணியெலாம் சேர்க்கலை. அந்த குக்கரில் சேர்க்கும் போது தண்ணி இருந்தது இல்லையா, அந்த தண்ணியிலேயே தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அதே மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் இல்லை அப்படின்னம்னா ஒரு 4 காஞ்ச மிளகாயை போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாயை போடும்போது அந்த விதை இல்லாமல் நல்லா நைஸாக அரைக்கணும். அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்சி வச்சுருந்த மிளகாவும் இதையும் பூண்டு ஜீரகம், இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட உப்பு, ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட பெருங்காயம், இந்த 2த்தையுமே உள்ளே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை நல்லா இப்படி கலந்து விட்டுருவோம்.
உள்ள தண்ணியிலேயே நம்ம பிசைஞ்சு விடுவோம். அதுக்கப்புறம் தண்ணி பத்தலை அப்படின்னம்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நான் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் தான் சூடு பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய்னாலும் சூடு பண்ணிக்கலாம், இல்லைன்னா முறுக்கு சுடுறதுக்கு கடலை எண்ணெய் வச்சுருப்போம் இல்லையா, அந்த எண்ணெய்னாலும் சூடு பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம். இப்போ வந்து தண்ணி எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அப்படியே கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அப்படியே நல்லா நம்ம எப்போதும் முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைவோம் இல்லையா, அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இந்த மாவு வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டேன். நான் உரல் வந்து இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா அச்சு வந்து உள்ளே போட்டிருக்கேன். அதோட மாவு வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து காயாத அளவுக்கு அப்பப்போ எடுத்துட்டு மூடி வச்சுருங்க. ஏறிட்டு இப்படியே நம்ம வந்து புளிஞ்சு விட்ற வேண்டிதான். புளிஞ்சிட்டு உடனே கரண்டி போட்டு கலக்காதீங்க. கலந்தோம் அப்படின்னம்னா ரொம்ப தனித்தனியாக ரொம்ப துண்டா சின்ன துண்டா ஆகிடும். அதனால கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் ஒரு திருப்பிடணும், 2ஆம் தரம் திருப்பும் போது எடுத்துடணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி எண்ணெயோட சத்தம் அந்த நுரை அடங்கின உடனே அப்படியே அப்படி திருப்பி போட்டுடலாம். இது இந்த சலசலப்பும் அந்த எண்ணெயோட நுரை வந்து இன்னும் சுத்தமாக அடங்கினோடனே எடுத்துடலாம். இந்த எண்ணெயோட நுரையெல்லாம் அடங்கி அந்த ஓலைப்பக்கோடாவை உள்ள அடியில் தங்கிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி டைமில் இப்படி எடுத்துடலாம். நல்ல இப்படி எண்ணெயை வந்து நல்லா வடித்து விட்டுட்டு எடுத்துருவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருவோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே எண்ணெய் வடித்து எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஓலைப்பக்கோடா நல்லா மொறுமொறுன்னு நல்லா இதுவாக இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே சுட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த ரிப்பன் பக்கோடா எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், கலர் பாருங்கள், நல்லா நீட்டமாகவும் வரும், ஒன்று சின்ன துண்டாகவும் வரும். நம்ம புளியறதை பொறுத்து தான். இதில் வந்து கொஞ்சமாக நான் கருவேப்பிலையை வந்து நல்லா கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மேலே நம்ம டப்பாக்குள்ளே போடும்போது இந்த மாதிரி ஒரு கருவேப்பிலையை நம்ம உள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னம்னா அந்த டப்பாக்குள்ளே மூடி வைப்போம் இல்லையா, அப்போ இந்த எடுக்கும்போது நல்லா கருவேப்பிலை வாசனையோட நல்ல ரிப்பன் பக்கோடா வந்து வாசனை, கருவேப்பிலை வாசனை, பூண்டு வாசனை, இந்த ஜீரகத்தோட வாசனை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த ரிப்பன் பக்கோடாவை செஞ்சு பாருங்கள். வீடியோவை பார்த்துருப்பீங்க. எள்ளு உருண்டையும் ரிப்பன் பக்கோடாவும் செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம வந்து ஏற்கனவே 2 ரெசிபி செஞ்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தான் போட்டிருக்கேன். பாயாசம், அவுள் உருண்டை, அவுள் கொழுக்கட்டை, தேன்குழல் முறுக்கு, முள்ளு முறுக்கு, இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய செஞ்சு போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கும் நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய பலகாரங்கள் செஞ்சு கிருஷ்ணருக்கு படைச்சி சாமி கும்பிடுங்க. கிருஷ்ணருக்கு நிறைய பலகாரங்கள் செஞ்சு நம்ம சாமி கும்பிட்டு அவருடைய அருளை பெறுவோங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறத வேண்டிக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நம்ம நினைக்கி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.